சார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். எப்படி சார் இருந்தது ஜனநாயக திருவிழா? தமிழக அரசியல் களம் ஒரு 4 முனை போட்டியை சந்திக்குது. அணியாக ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும், தனியாக சீமானும் விஜயும் 234 தொகுதிகளில் வேட்பாளரை போட்டு 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறாரு. இதில் என்னை பொறுத்தவரையில் 71 ஒரு ஆன்டி காமராஜ் வேவ் இருந்து கலைஞர் ஸ்வீப் பண்ண மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு ஆன்டி கவுண்டர் வேவ், ஒரு ஆன்டி வன்னியர் வேவ் இருக்குது. பிராமண சமுதாயத்துக்கோ இசைவேளாளர் சமுதாயத்துக்கோ எதிர்ப்பு கிடையாது. போலியா பொய்யா கருத்தியலுங்க ரீதியில் மேடைகளில் முழங்கலாம் கூட களத்தில் இருந்து வந்த நான் சொல்கிறேன். அந்த இதை நான் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி தொடர்பாட்டு நான் வெளிப்படையாகவே நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதாக்கிட்ட இருந்து ஒரு 41 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சியாக அவர் கையில் போச்சு. அவர் முதலமைச்சர் ஆனார். ஆனால் அவர் அந்த கட்சியை முழுமையாக தன் பக்கம் எடுக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் யார் யாரெல்லாம் கட்சியை அவர் ஈஸ்வோட் பண்ண முடியுமோ அவங்களெல்லாம் அவர் வெளியேற்றினார். அப்படி வெளியேற்றின இதெல்லாம் முக்கியமானவங்க பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் கம்யூனிட்டியாட்டு கருத்துருவாக்கத்தில் ஒரு பலமிக்க ஒரு கம்யூனிட்டியான முக்குலத்தோர் கம்யூனிட்டி எனப்படக்கூடிய அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ். இதில் உள்ளுக்குள்ளே சசிகலா வெளியேற்றதுக்கு ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணார். இதெல்லாம் பலது இருந்தாலும் கூட 3 பேருமே அந்த கம்யூனிட்டியில் ஒரு அஸ்யூமிங் பொசிஷனில் இருந்த ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்தவங்க. அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு தன்னை எடப்பாடியில் காப்பாற்றுறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5ங்கிற ஒன்று கொடுத்தாரு. அதுவும் தென் மாவட்டத்தில் அந்த சமூக மக்களுக்கு பெரிய அதிருப்தியை கொடுத்தது. திரும்ப அவர் 2021 தோல்விக்கு மோடி தான் காரணம், கிறிஸ்தவ முஸ்லீம்கள் எதிர்ப்பு தான் காரணம், பாஜகவோட சேர்ந்ததுனால கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை இழந்தோம், பாமகவோட சேர்ந்ததுனால பறையர் சமூக சகோதரர்கள் வாக்கை இழந்தோம்னு சொல்லி சிவி சண்முகம் தான் வெளிப்படையாக பேசினார். அந்த கூட்டணியை முறித்தவர் பெரிய எதிர்பாராத ஒரு தோல்வி கிடைக்கும்போது மீண்டும் வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறாரு. வந்தவரும் பாஜகவுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் ஆட்டு ஒரு 3 விழுக்காடு பலத்துக்குள்ள சீட்டு, அது மோசமான சீட்டை தான் கொடுத்து இந்த களத்துக்குள்ளே நிற்கிறாரு. இதே சூழ்நிலையில் ஸ்டாலின் தான் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற அதே அணியை இன்டாக்டாக வச்சிருக்கிறார். ஒரு வேல்முருகன் மட்டும்தான் வெளியேறி இருக்கிறார், மற்றபடி இன்டாக்டாக வச்சிருக்கிறாரு. இந்த மக்களவைத் தேர்தல் என்பது ஸ்டாலின் ராகுலை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கலை, தன்னை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலை சந்தித்தார். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு கிடையாது. குறிப்பாக கலைஞர் முதல் அரசியல் சட்ட திருத்தம் பெருந்தலைவர் காமராஜின் அதிகாரத்தால் தான் அவர் நிறுவ கமாண்ட் பண்ணி தான் அது நடந்தது. அவர் இல்லைன்னா அந்த அரசியல் சட்டம் நடந்திருக்காது. அப்போ அதை கலைஞர் மறைப்பார். ஸ்டாலின் பெருந்தன்மையாக அந்த உண்மையை காமராஜ் தான் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவருங்கிறதை வெளிப்படக்கூடிய அளவுக்கு அவர் தமிழ் மண்ணுக்கு சாதனை பண்ண எல்லா தலைவர்களோட அந்த உயரிய இதை அவங்க சாதனையை அக்காமடேட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு தலைவராக மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அதே மட்டும் இல்லை, தேவேந்திர குல வேளாளர் சமூக வாக்குகளை இலவச வாக்காட்டு கலைஞர் நினைப்பார். தியாகி இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபங்கிற இதை கூட ஸ்டாலின் தெளிவாக செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார். ஸோ ஸ்டாலின் தன் அணியை இன்டாக்டாக வச்சுக்கிட்டு அதையும் தாண்டி தேமுதிக அவங்க கடைசியாக மக்களவைத் தேர்தலில் 2.7 விழுக்காடு எடுத்த தேமுதிகவை தன் அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். முபாரக் அவர் 1/2 விழுக்காடு எடுத்தவரை அமைப்பு பலம் கொண்ட எஸ்டிபியை கொண்டு வந்திருக்கிறாரு. தென் ஓபிஎஸ் இரட்டை தலைமையாக வருவதாக இருந்து அதிமுகவின் அந்த உருவம், அந்த உயிர், அதிமுகவோட உயிர் தன்மை போகிறதுக்கு காரணம் இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆக்கும்போது ஒரு அபகரிக்கும் தலைமைங்கிற ஒரு தன்மை அவரையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு ஒரு 50 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சிக்கு தலைவராட்டு மற்றவங்களுடைய நிலை எப்படி சார் இருக்கிறாரு. இது நீங்கள் உங்களுடைய கருத்தை ஆரம்பிக்கிறப்போ 4 முனை போட்டின்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு தானே கட்டமைக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. திமுக வெர்சஸ் அதிமுக கட்டமைக்கல. அது எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக வேற, எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக வேற. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இன்னும் சொல்லப்போனால் கடலூரையும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த பகுதிகளில் ஸ்டாலினை விட பெரிய தலைவர். இந்த பகுதிகளில் 1980ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தோல்வி அடைந்த போது இருந்ததோட பெரிய தலைவர். இந்த பகுதியில் 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் மக்களவையில் தோல்வி அடைந்ததோட பெரிய தலைவர். காரணம் 10.5 அவருடைய கட்சி வன்னியர் சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பாமகன்னு என்பவர்களெல்லாம் கிண்டல் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியாட்டு அங்கே நின்னது ஒரு காரணம். அவர் இப்போ அன்புமணியோட கூட்டணி சேர்ந்திருக்க ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதியில் அவர் ஒரு பர்மிடபிள் ஃபோர்ஸாக இருக்கிறார். அவரே தருமபுரியில் பேசும்போது பாமக அதிமுக சேர்ந்து அங்கே பெரிய சக்திங்கிறார். அந்த இடம் ஜெயலலிதானா டாக்டர் ராமதாஸுக்கு இப்படி ஒரு இடத்த கொடுத்துருக்க மாட்டார். பட் எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு அந்த கம்பல்சன் அன்புமணிக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்து அதை ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. அதே மாதிரி கொங்கு பெல்ட்டில் உள்ள
பாஜக வாக்காளர்களையும் அவரும் சேரும்போது கொங்கு பெல்ட்டில் பாஜக வந்து இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட், அண்ணாமலை, வானதி சீனிவாசன், முருகானந்தம், இந்த இடத்துக்குள்ள உள்ள அந்த பேக்கிங்கும் இவரோட பேக்கிங் சேரும்போது கொங்கு பெல்ட்டுக்குள்ளேயும் அவர் ஒரு ஃபைட் கொடுக்க முடிய ஒரு சூழ்நிலை அவர் இருக்கிறார். என்னை பொறுத்தளவில் வன்னியர்களும் வெள்ளாள கவுண்டர்களும் அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு 50-60 இடங்களில் தான் அவர் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறது என்னோட பார்வை. காரணம், அவர் வந்து அந்த அரசியலை அவர் சார்ந்து அவர் சென்றி காட்டு அவர் அந்த கட்சியை முழுமையாக கைப்பற்றுங்கிற அடிப்படையில் அவர் நகர்த்தினதோட விளைவில் அவருக்கு வந்து கட்சி அவர் கைக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்க சார். குறிப்பா நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வாக்கு சதவீதம் கடந்த காலங்களை விட இப்போ அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அவங்களும் இந்த 2026 ஜனநாயக திருவிழாவில் கடுமையான உழைப்பை செலுத்தியிருக்கிறாங்க. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவரும் ஒரு ஃபோர்ஸா மாறி இருக்காரு இல்லையா? கண்டிப்பா நாம் தமிழர் கடுமையான உழைப்பை செலுத்தி இருக்கிறாரு. அவர் 2024 எடுத்த காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிகள், திமுகவும் அண்ணா திமுகவும் அவங்களுக்கு ஊதுகுழலாக ஒட்டுணியாக தொங்கு சதையாக இருக்கிறாங்க, பாஜகவும் காங்கிரஸும் தேவையில்லைங்கிற ஒரு கடுமையான ஸ்டாண்ட் எடுத்து 4 பேரையும் எழுத்தார். ஆனால் இன்றைக்கி ஊடகத்தில் 2 பேரை எழுத்தா தான் பதிவாகுது. ஆனால் உண்மையில் அவர் எழுத்தது 4 பேரை எழுத்து வந்து 8.2 விழுக்காடு வாக்கெடுத்தார். அப்பவும் அதே நிலைப்பாடு தான் எடப்பாடி எடுத்தார். சே நோட்டு ட்ரக் அண்ட் டிஎம்கே, நாங்கள் தான் பிரதமரை முடிவு பண்ணுவோம், பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு தான் எடுத்தார். ஒரு தோல்விக்கு பிறகு தோண்டு போய் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த கெமிஸ்ட்ரி தான் சரியாக இருக்காதுங்கிறது என்னோட பார்வையாக நான் முன்வைக்கிறேன். சீமான் தனிச்சே நிற்கிறார். பட் சீமானுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவரை விட பாப்புலாரிட்டி கொண்ட விஜய் வந்து உள்ள வந்து 3வது சக்தியாட்டு அவர் உள்ளுக்குள்ள 2 அணிக்கு இடையில அவரும் 214 கேண்டிடேட் போட்டுட்டாரு. அவரோட பாப்புலாரிட்டி வந்து சீமானுக்கு வந்து க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி விஜய் எடுத்துக்கிட்டால் க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி 3 வரையோட அதிகம். அந்த இடத்துக்குள்ள விஜய் களத்துக்குள்ளே வராரு. அப்போ இவர் இந்த இடத்துக்குள்ள சீமான் என்ன பார்க்குறாருன்னா, விஜய் இலவசங்களுக்கு ஆதரவானவர், படத்தில் தான் இலவசங்களை போட்டு உடைப்பார், நிஜத்தில் ஆதரவானவர், நான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்லக்கூடியவன். விஜய் பிராண்டி விஸ்கிக்கு ஸ்டாலின் எடப்பாடி வரிசையில் அவரும் ஆதரவானவர். சீமான் வந்து பனம்பால் தென்னம்பால் கல்லுங்கிறதுல சொல்கிறார். விஜய் கூட்டணி அரசியலுக்கு விருப்பப்படக்கூடியவர். இப்போ 234 தனியாக தான் போட்டிருக்கார். பட் கூட்டணி அரசியலுக்கு விருப்பப்பட்டவர். இன்னைக்கு நாளைக்கும் நிஜமான காங்கிரஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடியவர். சீமான் வந்து 2029 தனிச்சு நிற்பேன், 20 ஆண்கள் 20 பெண்கள்னு அதை முடிவெடுத்து சொல்கிறாரு. அதே மாதிரி முக்குலத்தோர்களை எடப்பாடிக்கு எதிராக திருப்புறதுலையும் கொடநாடு கொலையை பற்றி ஸ்டாலின் ஏன் நடவடிக்கை எடுக்கல, ஸ்டாலின் எடப்பாடி இதுவா அல்லது இந்த மாதிரிப்பட்ட சில நுணுக்கமான பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளருக்கு, பறையர்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும், ஸ்டாலின் தெலுங்கு தாய்மொழி மக்களையும் அருந்ததியரை கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக அருந்ததியர் ஒதுக்கீடு கொடுத்து அதை பெருமையாக பேசுகிறாரு. 2 இடைத்தேர்தல் இதில் விஜயோட ரோல் என்ன சார் இருக்கும்? இதில் விஜயோடைய ரோல் இருக்கு இல்லையா? இப்போ அவரும் தன்னை வந்து ஒரு ஃபோர்ஸாக மாற்றுறாரு. 234 தொகுதிகளில் நாங்கள் வாகை சூடுவோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? கருத்து கணிப்பு இதெல்லாம் பொய்யாகிடும், அந்த நிலைமையில தான் இருக்குது, மக்கள் முடிவு பண்ணுவாங்க. கருத்து கணிப்பை பொறுத்தவரை சீமான் விஷயத்தில் பொய் ஆயிருக்குது. 2021 கமல்ஹாசன் தான் மேலே வருவாருன்னு சொன்னாங்க. கருத்து கணிப்பிலே சீமானை வைக்கல. அவர் வந்து 6.5 எடுத்தார், கமல்ஹாசன் தினகரனும் 2.5 தான் எடுத்தாங்க. 24 சீமானுக்கு 2 விழுக்காடு தான் கொடுத்தாங்க. ஒரு பிரபல தொலைக்காட்சியில் 4 விழுக்காடு தான் கொடுத்தாங்க. பொய்யாச்சி 8 விழுக்காடு எடுத்தார். அவரும் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி நான் மேலே வருவனி கிளைம் பண்ணுறதுக்கு சீமானுக்கு உண்மையாட்டே ரைட்ஸ் இருக்குது. விஜய் அதை கிளைம் பண்ணுறதுல தப்பே இல்லை. எல்லாருமே வந்து எடப்பாடி என்ன சொல்கிறாரு, 20 சீட்டு தான் அண்ணா திமுக அணிக்கு வரும்னு சொல்கிறார். அந்த கிளைமை எல்லாரும் வைக்கிறது வந்து அரசியல் அரங்கத்தில் இயல்பு. இப்போ களத்தை கணிக்க முடியுதா? ஏன்னா நாளைக்கு வாக்குப்பதிவு நடக்க போகிறது. கடுமையான உழைப்பை எல்லாருமே செலுத்தியிருக்கிறாங்க. 30 நாட்கள் பிரச்சாரம் அப்படின்றதும் அதற்கு முன்பே பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்கன்னா களம் எப்படி இருக்குது? என்னை பொறுத்தளவில் என்னோட பார்வை, விஜய் பிரபல திரைக்கலைஞர் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா மாதிரி முன்னிறுத்தி எம்ஜிஆருக்கு முத்தம் கொடுத்து எம்ஜிஆர் சிலைக்கு பின்னாடி நின்று அதிமுகவோட அதிருப்தியாளர்கள் எடப்பாடிக்கு எதிராக அரசியல் பண்ண செங்கோட்டையன், எடப்பாடி சமூக ரீதியாக ஒரு தன்மையோடு செயல்படுறான்னு சொல்லக்கூடிய லோகேஷ், இப்படி சத்யபாமா, RS முருகன், அவர் திமுக போயிட்டு தான் வந்தார், ரெட்டியார்பட்டி நாராயணன், தூசி மோகன், VS பாபு, ராஜலட்சுமி, சுப்பிரமணியம், ராஜலட்சுமி கேண்டிடேட் ஆகல, JCD பிரபாகர்னு அவரோட கேண்டிடேட் இதுவே செங்கோட்டையன் தான் ஒரு 50-60 கேண்டிடேட் அதிமுக அதிருப்தியாளர்களை எடுத்து தான் அதை திருப்திப்படுத்தி கொடுத்தாரு. ஸோ அவருடைய டார்கெட், அவருடைய தாக்கம் வந்து விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் ரெட்டலையை பலகீனப்படுத்தின மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு
இவர் கமலஹாசன் ரெட்டலை பலகீனப்படுத்தின மாதிரி, ஏன் தினகரன் ரெட்டலை பலகீனப்படுத்தின மாதிரி, அண்ணாமலை ரெட்டலை பலகீனப்படுத்தின மாதிரி, சீமான் ஒவ்வொரு தேர்தலும் ரெட்டலை பலகீனப்படுத்தின மாதிரி பெருமளவு விஜய் வந்து ஒரு பாப்புலர் ஹீரோ. அவர் பாமர ஜனங்கள் ரெட்டலைக்கு வாக்களித்த ஜனங்கள் வாக்கத்தான் அவர் பலகீனப்படுத்தி தன் பக்கம் எடுப்பாருன்னு கருதுறேன். ஸோ தோல்வியடைந்த ஒரு கட்சி தான் புதிய சக்தி வரும்போது பாதிப்படையும். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு தான் ஸ்டாலினுக்கு பாதிப்பை விட பெர்சன்டேஜ் அடிப்படையில் அதிகம் இருக்கும். ஸோ இது ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை மேலும் அதிகப்படுத்துகிறது. ஆனால் லாஜிக்கா ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, 2021ஆம் ஆண்டு நடந்த அந்த சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவுகள் எடுத்து பார்க்கிறப்போ ஏறக்குறைய டி நகரில் 137 ஐ திங்க் ஸோ, அது அந்த அளவுக்கு தான் டி நகரில் திமுக ஜெயிக்குது. ஒரு 5000 வாக்கு வித்தியாசத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வெற்றி என்பது ஒரு 45 தொகுதி வரை அந்த மார்ஜினில் தான் ஜெயிக்கிறாங்க. அப்படின்றப்போ தாவேகாவுடைய வருகை 2 பேருக்குமே நெருடலை ஏற்படுத்தும் இல்லையா? நிச்சயமா தாவேகா வருகை புது ஃபோர்ஸ் வரும்போது 3 பேருக்குமே நெருடல் ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் 2021 சொல்லும்போது அது இரட்டை தலைமையாக இருந்து ஒரு இலையில் ஜெயலலிதாவால் பரதன்னு சொல்லப்பட்ட முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ் இருந்தார். இன்னொரு இலையில் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது இவர் வேலுமணி போன்றவங்கள்லாம் இலவச திருமணங்கள் நடத்தி வைக்கும்போது 2 வரையும் ரெட்டை இலையில் ஒரு இலை அவரை போட்டு ஒரு பொதுத்தள கட்சியாட்ட அதை முன்னிறுத்தினாங்க. இன்னைக்கு வந்து அது முக்குலத்தோர் தலைவர்களை ஓரங்கட்டின ஒரு கட்சியாட்டு அது கருதப்படுது. இன்னைக்கு அந்த கட்சி வந்து ஒருத்தர் அபகரித்த ஒரு கட்சியாட்டு கருதப்படுது. இதுக்குள்ள தாக்கம் 2024 தெளிவாக தெரிஞ்சது. நீங்கள் 21 பற்றி பேசுகிறத நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்களே 21 மையமாக வச்சு பேசுவாங்க, அது அவங்களோட உரிமை. நான் அதுக்குள்ளே நான் தலையிட விரும்பலை. என்னோட பார்வை வந்து 24 நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு நெல்லையில் 8 விழுக்காடு வாக்கு எடுத்து டெபாசிட் இழந்த ரெட்டையில தான் 38 விழுக்காடு வாக்கு வந்து சேலத்தில் எடுத்திருக்குது. எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதாமையார் காலத்திலோ எங்கள் சீனியர் எட்மண்டு 40 நெல்லையில் எடுத்தாருன்னா சேலத்தில் செம்மலை அண்ணன் 40 எடுப்பார். பிஎச் பாண்டி அங்கே 40 எடுத்தாருன்னா இங்கே வந்து செம்மலை 40 எடுப்பார். இப்படி தான் இருந்த ஒரு கட்சி சேலத்தில் வந்து மிகப்பெரிய உயர்வையும், நெல்லை ராமநாதபுரம் பெரியகுளம் போன்ற இடத்துல பெரிய பின்னடைவையும் சந்திக்கிறதுனா அது எடப்பாடிக்கு தலைமை இரட்டை தலைமைங்கிறப்ப ஒற்றை தலைமையான ஒரு விளைவு தான் அதை காரணமாக நான் பார்க்குறேன். ஸோ அதோட தாக்கம் இன்னைக்கு வந்து சமூக சூழ்நிலையில் தெளிவாக எதிரொலிக்கும். தென் மாவட்டத்திலெல்லாம் சசிகலா அம்மையார் இருக்கக்கூடிய கூட்டம், முக்குலத்தோர் சமுதாயம் அவங்கள பெரிய ஸ்டேச்சரில் நினச்சி இன்னைக்கு அவங்கள கூடுற கூட்டம்லாம் அந்த 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்குள்ளே தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொரு அசைவுகளும் வந்து எடப்பாடி பழனிசாமியோட அந்த தான்ங்கிற அந்த கிராப்பிங் அபகரிப்பு மென்டாலிட்டிக்கு எதிராக டாக்டர் ராமதாஸோட அவரோட தாக்கம் எல்லாமே வந்து எடப்பாடிக்கு வந்து மேலும் பின்னடைவு கொடுப்போம். குறிப்பாக விஜய் ஃபேக்டர், விஜயகாந்த் ஃபேக்டர் கருப்பு எம்ஜிஆர் பண்ணது மாதிரி, எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு கமல்ஹாசன் சொன்னது மாதிரி விஜய் ஃபேக்டரும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஊண்டுகோலாக கொண்டு வரக்கூடிய விஜய் ஃபேக்டரும் எடப்பாடி பழனிசாமி தான் அதிகம் பாதிக்குங்கிறது என்னோட கணிப்பு. இது வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ஸ்வீப்பிங்கிற லெவலில் கூட சீட் கன்வர்ஷனை கொடுக்குங்கிறத பார்வையை நான் முன்வைக்கிறேன். வாக்குறுதிகள் தான் ஜாஸ்தி கொடுத்தாப்புல. நண்பர் குமாரோட ஊழல் ஒழிப்புங்கிறது நியாயமான ஒன்று. விபி சிங்னாலும் சரி எம்ஜிஆர்னாலும் சரி அதில் அவங்க இமேஜ் எடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து விஜய் தனக்கு உள்ள செல்வாக்குக்கு தன்னை நம்பாமல் ஊழல் வழக்கில் கண்ணிட்டான ஜெயலலிதாவை நம்புகிறாரு. அதையே சீமான் கேட்டிருக்காரு, ஜெயலலிதாவை சொல்லிட்டு எப்படி ஊழல் இது பண்ண முடியும்? எம்ஜிஆர் வீரப்பம் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருங்கிற கருத்தை அவர் கேட்குறாரு. ஸோ பலரும் பல இஷ்யூவை எடுத்து பண்ணுறாரு. பிரபாகரன் சீமான் தமிழர் அடையாளம்னும், ஊழல் எம்ஜிஆர் ஊழல் ஜெயலலிதா, விஜய் தமிழர் அடையாளமானு கேட்டு சீமான் களத்தில் நிற்கிறாரு. மக்கள் 4ஆம் தேதி நல்ல தீர்ப்பை வழங்கட்டு. சாரோட கிளைமை நான் மறுக்கல, அவருக்கு கிளைமை மறுக்கல. அது கிளைமுங்கிற அளவில் தான் நான் அதை கர்டைன் பண்ணனே தவிர அந்த கிளைம் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. மே 4 ஜனநாயகத்தின் மக்கள் வந்து நல்லா தீர்ப்பளிக்கட்டு. என்னோட பார்வை திராவிட முன்னேற்ற கழகம் 71 ஸ்வீப் பண்ண மாதிரி ஒரு பெரிய ஸ்வீப்பிங் இது ஸ்டாலினுக்கு இருக்குது. காரணம் அவருக்குடைய கிறிஸ்டின் ஓட்டு அவருக்கு கன்சால்டேட் ஆகும், முஸ்லீம் ஓட்டு அவருக்கு ஹெவியாக போலாகும், அட்டவணை பிரிவு மக்கள் வாக்குகள் எல்லா சமூகத்திலையும் அவருக்கு ஆதரவு வளையம் இருக்குது. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிற அடிப்படையில் ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப் அக்செப்டன்ஸ் குறிப்பாக பெண்கள் மத்தியில் அந்த இலவசங்களுக்காக பெரிய அளவு இருக்குன்னு நான் பார்க்குறேன். தீர்ப்பளிக்கட்டு மக்கள். நன்றி.